நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த கதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிஜித் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அவருடைய கதையை தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு அதிகமாக கோவம் வரும், நான் சின்னதாக ஏதாவது சொன்னா கூட நான் சடனாக கோவப்படுறேன்ப்பா, திட்டிடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு தான். ஸோ இந்த கதை கேட்ட பிறகு உங்களுக்கு உண்மையிலே புரியும், ஒரு கோவம்ன்ற விஷயம் ஒரு ஆளை எந்த அளவுக்கு ஒரு ஆபத்துக்கு உள்ளாக்கும் அப்படின்ற விஷயம் இந்த கதை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ கதையை ஃபுல்லாவே கேளுங்க, ஒரு ஃபேண்டசியான கதை தான். ஸோ கண்டிப்பா கேளுங்க. ஃபுல்லா நீங்க கேட்கும்போது இந்த கதையினுடைய எண்டில் உங்களுக்கே புரியும். ஸோ ஓகே, கோவப்பட்டா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா, இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம கதைக்கு போவோம். ஸோ இப்போ முதல் நம்ம அந்த பர்ஜித் மன்னன் இருக்குல்ல, பர்ஜித் மகாராஜான்னு சொல்லலாம். ஸோ இவர் யாரு அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். இவர் யாருன்னா, பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருவரான அந்த அர்ஜுனன் இருக்காருல்ல, அவருடைய பையனான அபிமன்யு இருக்காருல்ல, அவரோட பையன் தான் இந்த பர்ஜித் மகாராஜா. அதாவது அர்ஜுனனுடைய பேரப்புல தான் இந்த பர்ஜித் மகாராஜா. ஸோ இவர் தான் அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எப்படி சொல்றது, ரொம்பவுமே பெருமை மிகுந்து அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு. எல்லா விஷயங்கள், எந்த விஷயங்கள் பண்ணாலுமே மக்களுக்கு ரொம்பவுமே ஒரு நல்லதாக தான் பண்ணுவாப்புல. இவருமே பர்சனலாவே பாத்தீங்கன்னா எல்லா போர் பயிற்சி, எல்லா திறனும் அவங்களுடைய அந்த தாத்தா அர்ஜுனனுக்கு மீறி வீழ்விடக்கூடிய அந்த அளவுக்கு திறமையான ஒரு ஆளு தான் பாத்தீங்கன்னா அந்த பர்ஜித் மகாராஜா. எப்பயுமே நேர்மையா தான் இருப்பாப்புல. எந்த விஷயமா இருந்தாலும் கரெக்டான ஒரு தீர்ப்பை தான் வழங்குவாப்புல. ஒரு நல்ல முறையில ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காப்புல. ஆனா இவருக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு குறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவப்பட்டுருவாப்புல. டக்குன்னு ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அது என்ன இது கூட யோசிக்க மாட்டாப்புல, உடனே கோவப்படுவாரு. ஸோ இந்த கோவம் மட்டும்தான் அந்த பர்ஜித் மகாராஜாத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாவே அவருக்கு இருந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இவர் அது மட்டும் இல்லாமல் இவர் வேட்டையாடுதல் தான் இவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும். எங்க ஒரு காட்டுக்கு போறாங்க அப்படின்னா எல்லாமே எல்லாம் சுத்தி பார்த்துருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இவர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு வில்லம்பெல்லாம் எடுத்துட்டு இவர் பாட்டுக்கு உள்ள போயிடுவார், நான் போய் வேட்டையாடிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ அந்த வேட்டையாடுதல்ல இவருக்கு எப்பவுமே ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி ஒரு நாள் ஒரு மானை வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போறாரு. அதே மாதிரி ஒரு மானை பார்த்துட்டாரு, வேட்டையாடுன்னு சொல்லி அம்பெல்லாம் எடுத்து ஏறிட்டாரு. ஸோ அந்த அம்பு போய் அந்த மானோட காலில் உள்ள போய் தைக்காம லைட்டா உரசிட்டு அப்படியே போயிடுச்சு. ஸோ அந்த மான் லைட்டா அந்த அடிபட்ட காலோடய ஒரு காலம் நுண்டிக்கிட்டே அங்க அப்படியே ஓடி போயிடுச்சு. ஸோ இந்த நம்ம பர்ஜித் மகாராஜாவும் அந்த மானை துரத்தி விரட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு வேட்டையாடுதல்னா அந்த ஒரு மிருகத்தை கொன்றணும். இந்த மாதிரி ஊனமாக்குறதோ முடமாக்குறதோ தர்மத்துக்கு இழிவு அந்த காலத்துல. இப்ப எப்படின்னு தெரியல, அந்த காலத்துல. ஸோ அதனால இவர் வேட்டையாடுறோம், ஆனா அது பாதியிலே அடிபட்டு போயிடுச்சு, அதை கொன்றணும்னு சொல்லிட்டு திரும்ப விரட்டிக்கிட்டே இருக்காரு. எங்க காட்டுக்குள்ள எல்லா இடத்துலயுமே தேடுறாரு, அந்த மானை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் ஓடி ஒரு மாதிரி களைச்சு போயிட்டாப்ல. மானு கிடைக்கல, இவருமே கையில தண்ணி எதுவுமே கொண்டு வரல, ஒரு வில்லம்பு மட்டும் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்பவுமே தண்ணி தவிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னடா ரொம்ப தவிக்குது, பக்கத்துல தண்ணி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கூடாரம் இருக்கு. ஸோ அந்த கூடாரத்துல ஒரு முனிவர் உள்ள உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. தவம் செய்வாங்களா, ஸோ அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ இது நம்ம பர்ஜித் மகாராஜா போய் சரி இந்த கூடாரத்துக்குள்ள போய் பார்ப்போம், யாராவது ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் தண்ணி இனி வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் இந்த மானை தேடுவோம், நம்மளால ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கூடாரத்துக்குள்ள போறாரு. ஸோ அந்த கூடாரத்துக்குள்ள போனோடனே அந்த கூடாரத்துக்கு சமீக முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த முனிவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஐம்புலனை அடக்கி எல்லா பேராசை எல்லாத்தையுமே அடக்கி தவ வலிமையால பல சக்திகளெல்லாம் வாங்கி வச்சிருக்காப்புல. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு முனிவர் தான். ஆனா இவர் இன்னைக்கு ஒரு மௌன விரதத்துல இருக்காரு. சோ எப்பயுமே மாசத்துல ஒரு 6 நாட்கள் ஒரு மௌன விரதத்துல இருக்காரு. சோ இப்ப இவர் பர்ஜித் மகாராஜா தண்ணி கேட்டு வந்திருக்காப்ல. இந்த சமயமும் பாத்தீங்கன்னா அந்த முனிவர் இந்த மாதிரி மௌன விரதத்துல தான் இருக்காப்ல. சோ நம்ம ஆளு பர்ஜித் மகாராஜா என்ன செஞ்சிருக்காப்ல அப்படின்னா, உள்ள போயிட்டோடனே அந்த முனிவரை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வணக்கம் போடுறாரு. சோ அவருமே இப்படி வணக்கம் சொல்றாப்ல. சொன்னோடனே சரி ஓகே, நான் ரொம்ப நேரமா ஒரு மானை தேடி வந்துகிட்டு இருக்கேன், முதல்ல அந்த மானிக்கிட்ட வந்ததை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்டோடனே அவர் எந்த பதிலுமே சொல்லல. ஏன்னா மௌன விரதத்துல இருக்காருல்ல. ஆனா அவர் மௌன விரதத்துல தான் இருக்காருன்ற விஷயம் அந்த பர்ஜித் மகாராஜாவுக்கு தெரியல. ஸோ அவருமே எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா தான் இருக்காரு. சரி ஓகே, நம்ம சொன்னது சரியா கேட்கல போல அப்படின்னு நினைச்சிட்டு, சரிங்க நான் ரொம்ப நேரமா ஒரு மானை தேடி அலைஞ்சு வந்துட்டு இருந்தேன், இது வந்துச்சான்னு கேட்டேன், நீங்க எதுவும் பதில் சொல்லல, சரி பரவாயில்ல, ஆனா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அந்த மானை தேடி அலைஞ்சதுல அந்த காட்டுக்குள்ள ரொம்பவுமே எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி மட்டும் மாதிரி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பர்ஜித் மகாராஜா கேட்கிறாரு. அதுக்குமே அந்த முனிவர் எதுவுமே பேசாம அப்படியே மௌனமாவே இருக்காரு. அடுத்த தடவை ரொம்பவுமே பர்ஜித் மகாராஜ் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஒரு ராஜா, நான் இந்த நாட்டுக்கே ராஜா, அந்த காடுமே என்னுடைய சமஸ்தானத்துக்கு கீழே தான் இருக்கு, நீயுமே என் சமஸ்தானத்துக்கு கீழே தான் இருக்கு, இவ்வளவு பெரிய ஆளுனாரு, நான் உங்ககிட்ட தண்ணி கேட்கிறேன், நீ ரொம்ப தண்ணியை கூட கொடுக்காம அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரு. ஒரே செகண்ட் தான். அடுத்த செகண்டே டென்ஷன் என்ன பண்ணாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு, கீழே ஒரு செத்த பாம்பு கிடந்தது. அந்த பாம்பை தூக்கி போய் அந்த
அந்த சமய முனிவருடைய கழுத்துல வந்து போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஏளனமா சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி வந்து. ஆனா இதை வந்து அந்த சமய முனிவர் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம வந்து மௌனவரத்துல இருக்கோம். அந்த விஷயம் வந்து ராஜாவுக்கு தெரியாதுல்ல. அதனால அவன் அமைதியா இருந்ததை பார்த்து அவர் வந்து டென்ஷன் ஆகி போயிட்டாப்ல. சரி ஓகே, இதை வந்து நம்ம பெரிய விஷயமா வந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சமய முனிவர் அவருக்குள்ளே நினைச்சுக்கிட்டாரு. ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அவர் மேல அந்த பாம்பை போடுறத வந்து பாத்தீங்கன்னா சமய முனிவருக்கு வந்து ஒரு பையன் ஒருத்தர் வந்து, அந்த பையனுடைய பேரு பாத்தீங்கன்னா சிரங்கி. சோ அந்த சிரங்கிக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், சீடா இருக்கான். சோ அந்த சீடை வந்து அந்த பக்கத்துல தான் சுத்திட்டு இருக்கான், அந்த காடுகளே பக்கத்துலயே சுத்திட்டு இருக்கான். இந்த பர்ஜித் மகாராஜா வந்து பாம்பை தூக்கி நம்ம சமய முனிவர் மேல போட்டதை வந்து அந்த சிரங்கியினுடைய சீடை வந்து பார்த்துட்டான். பார்த்துட்டு வேகமா என்ன பண்றான், சிரங்கி கிட்ட போய் சொல்றதுக்கு வந்து வேகமா போறான். எப்பா இங்க பாருப்பா, எவனோ ஒருத்தன் வந்தான், ஆனா பாக்குறதுக்கு வந்து ராஜா தோரணையில இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணான்னா கீழே இருந்த ஒரு செத்த பாம்பு எடுத்து உங்க அப்பா தலையில வந்து போட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டான் அப்படின்னோடனே அவனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, சிரங்கிக்கு வந்து புரிஞ்சு போச்சு. சரி பர்ஜித் மகாராஜா தான் வந்திருக்காப்புல போல, கோவப்பட்டுட்டு எங்க அப்பா மேல மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் போல அப்படின்னு நினைச்சு அந்த செகண்ட்ல அவரும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாப்ல. அவரும் கோவப்பட்டு என்ன சொல்றாருன்னா, எப்படி இவன் வந்து என்ன எதுன்னு எங்க அப்பா விசாரிக்காம எதுவுமே சொல்லாம இவன் பாட்டு கோவப்பட்டு பாம்பு எடுத்து போட்டானோ, எந்த பாம்பு எடுத்து போட்டானோ அதே மாதிரி அந்த பாம்புகளுடைய தலைவனான தக்ஷன் தான் பாம்புக்கு எல்லா பாம்புக்கும் தலைவன். ஸோ அந்த தக்ஷனால கடிபட்டு இன்னும் 7 நாட்கள்ல வந்து அவன் செத்துருவான் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகி உடனே வந்து ஒரு சாபத்தை வந்து, ஸோ இந்த மாதிரி சாபம் ஓட்டணும். இந்த சாபம் ஓட்ட விஷயம் வந்து சமய முனிவருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய மகனை வந்து கூட்டு வர சொல்றாரு. சிரங்கியே வந்து வராப்ல. வந்தவனே வந்து சமய முனி என்ன சொல்றாரு, இங்க பாருப்பா, அவன் ஏதோ ராஜா, சரி ஓகே, ஏதோ அவசரத்துல தண்ணி கேட்டவன் தான், என்னால நான் மௌனவரத்துல இருந்தாலும் நான் எதுவும் பேச முடியல, அந்த கோபத்துல வந்து அவன் வந்து பாம்பத்துக்கு போட்டுட்டான், ரைட்டு. நீ வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு வந்துட்டு இப்படி ஒரு சாபத்தை வந்து அவருக்கு வந்து கொடுத்துட்டியே. என்னதான் இருந்தாலும் அவன் வந்து ராஜா, அவன் வந்து நாட்டை வந்து நல்ல முறையில தான் ஆண்டுட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் மக்களுக்கு எந்த குறையுமே வைக்கல, எந்த தீங்குமே வைக்கல, நாட்டுல எந்த ஒரு பஞ்சமே இல்லை, அவன் நல்ல முறையில தான் இருக்கான், ஒழுக்கமான ஒரு நியாயமான ராஜா தான் அவன் சமஸ்தானத்துக்குலாம் தான் நம்மளே இருக்கும். அப்ப நம்மளுக்கே எதுவும் குறை இருக்கா, நம்மளுக்கே எந்த குறையும் இல்லை, எல்லாமே அவன் பார்த்துட்டு தானே இருக்கான். இருந்தாலும் இந்த ஒரு செகண்ட் வந்து நீ பொறுமையா இருந்துக்கணும்ப்பா. நீ பாட்டு இந்த மாதிரி கோவப்பட்டு வந்து நீ ஒரு சாபத்தை கொடுத்துட்டியே, இப்ப அந்த சாபத்தினால வந்து அவன் சாகரக்கான நிலைமை கூட வரலாம்ல. ஒழுங்கா ஒண்ணு இந்த சாபத்தை இந்த மாதிரி நான் சாபம் கொடுத்துட்டேன்ற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் போய் நீ போய் அவன் அந்த ஆள்கிட்ட போய் சொல்லு, ராஜாட்ட போய் சொல்லு, அவனாவது வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி வந்து அப்பா வந்து அந்த மகனான அந்த சிரங்கிட்ட வந்து சொல்றாரு. உன்னை சிரங்கிக்கும் வந்து சரி நம்மளும் கொஞ்சம் அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்து அவனுக்கு தோணுனே என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய அந்த சீடனை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நீ நடந்த விஷயத்தெல்லாம் நீ போய் அந்த பர்ஜித் ராஜாட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அனுப்பிச்சுடுறான். உடனே அந்த சீடனும் போய் என்ன சொல்றான் அப்படின்னா, ஐயா நான் வந்து சமய முனிவருடைய கூடாரத்துல இருந்து வாரேன், நான் வந்து நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீங்க தண்ணி கேட்டு வந்தீங்க, ஆனா அவர் வந்து மௌனவரத்துல இருந்தாரு, அதனால எதுவும் பேச முடியல, ஆனா நீங்க வந்து கோவப்பட்டு பாம்பை தூக்கி அவர் மேல போட்டுட்டீங்க. ஸோ இந்த போட்ட விஷயத்த போய் நான் போய் அவங்களோட பையனான சிரங்கிட்ட போய் சொன்னேன். ஸோ அவர் வந்து டென்ஷன் ஆகி பாம்புகளுடைய தலைவரான தக்ஷனால நீ வந்து 7 நாள்ல கடிபட்டு செத்து போவ அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு வர சொன்னாரு, நீங்க வந்து பாதுகாப்பா இருந்துக்குங்க, நீங்க 7 நாள்ல வந்து இறந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு அவன் வந்து அங்கிருந்து கிளம்பிட்டான் சீனை. ஸோ அப்பதான் வந்து இந்த பர்ஜித் மகாராஜாவுக்கு வந்து உண்மையிலே ஒரு விஷயம் புரியுது, நம்ம வந்து ஒரு செகண்ட் வந்து பொறுமையா இருந்திருக்கலாம், தேவையில்லாம ஆத்திரப்பட்டுட்டோம், கோவப்பட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணோம். ஆனா அதுக்கு ஏறுமாறா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பையன் வந்து அவனும் கோவப்பட்டு வேற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டான். ஸோ இது வந்து நம்ம 2 பேர் பண்ணதுமே தப்பு தான், இருந்தாலும் இப்ப என்னுடைய சாவுல இருந்து நான் வந்து என்னை காத்துக்கறணும் அப்படின்ட்டு உடனே வந்து அமைச்சரவையை கூப்பிடுறான். ஸோ பர்ஜித் மகாராஜ் அமைச்சரவை கூப்பிட்டு எல்லா அமைச்சர்கிட்டையுமே கேட்கறாங்க, இந்த மாதிரி அந்த பையன் வந்து எனக்கு வந்து ஒரு சாபம் விட்டுட்டான், 7 நாள்ல நான் பாம்பு வந்து இறந்து போயிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்தனா கண்டிப்பா அந்த சாபத்துக்கு நான் தப்பிச்சாகணும், இல்லையா வந்து நான் செத்து போயிருவேன், நான் அழிஞ்சேன்னா இந்த மொத்த சாம்ராஜ்யமே அழிஞ்சிடும். ஸோ எப்படி நான் என்னை வந்து காத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு ஐடியா கேட்கறாங்க. ஆளாளுக்கு ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஐடியா சொல்றான், என்னங்க பெரிய பாம்பு வந்து கடிச்சிருமா, இந்த உலகத்திலே பெஸ்டான அந்த பாம்பு பிடிக்கிறவங்களா கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒருத்தர் ஐடியா சொல்றான். ஏங்க நீங்க பேசாம வந்து அண்டர் கிரவுண்ட்ல புளியை தோண்டி உள்ள வந்து ஒரு வீடு மாதிரி கட்டி அங்க படுத்துக்குங்க, யாருக்கும் தெரியாது, அப்ப எப்படி அந்த பாம்பு வரும், அதெல்லாம் உங்களை கடிக்காது அப்படின்னு ஒவ்வொரு அமைச்சருமே வந்து ஒரு ஐடியா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் கரெக்டான ஒரு யோசனை சொல்றான், ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய அரண்மனைக்கு பின்னால வந்து ஒரே ஒரு சிங்கிள் தூணு மாதிரி ஒரு 100 அடி 150 அடிக்கு ஒரு தூணை கட்டி அதுக்கு மேல வந்து ஒரு கூடார மாதிரி அமைச்சு நீ அதுக்கு மேல போய் தங்கிக்கங்க,
கீழே வந்து பாதுகாப்பு வீரர்கள் படை வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து சூழ வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் மீறி எப்படி வந்து அந்த பாம்பு வந்து தூணை ஏறியும் மேலே இருக்க கூடாரத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிருமா எங்களை மீறி, அதெல்லாம் வந்து கடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஸோ நான் இது மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த அமைச்சர் சொல்றான். இதுவுமே வந்து அந்த பர்ஜித் மகாராஜாக்கு வந்து ஒரு சரியான ஐடியாவா தான் தோணுது. ஆமா, அவன் சொல்றதும் கரெக்ட் தான், இவ்வளவு படை வீரர்கள் எல்லாத்தையுமே மீறியுமா அந்த தக்ஷன் பாம்பு வந்து என்னை வந்து கடிச்சிட போகுது அப்படின்னு அடுத்த நாளே வந்து அந்த தூண் கட்டுறதுக்கான வேலை வந்து உடனே நடக்குது. ஸோ பெரிய தூண் கட்டிட்டாங்க, அதுக்கு மேல வந்து ஒரு கூடார மாதிரி அமைச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு மேல வந்து நம்மளுடைய ராஜாவான பர்ஜித் ராஜா வந்து மேல வந்து இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்கும் கழிஞ்சிருச்சு. இன்னொரு 4 நாள் நைட்டு இரவு தூங்கி எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா 7 நாள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாபம் வந்து இவரை வந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ நம்ம 4 நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இருந்தாலும் அவருக்கு வந்து மனசுல வந்து இன்னொரு எண்ணமும் தோணுது. ஏன்னா அந்த காசிப முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த காசிப முனிவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எந்த வகையான பாம்பினுடைய விஷமா இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு செகண்ட் வந்து எடுத்து வந்து இது பண்ணிடுவாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிவிச்சு விடுங்க அப்படின்றாங்க. ஸோ இங்க இருந்து அவருக்கும் வந்து ஒரு தகவல் போகுது, இந்த மாதிரி வந்து தக்ஷன் பாம்புனால வந்து பர்ஜித் ராஜாவுக்கு வந்து உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் கூட இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். ஸோ நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பர்ஜித் ராஜனோட அமைச்சரவையில வந்து போய் சொல்லிட்டு வராங்க. ஸோ ஆனால் அந்த காசிப முனிவர் எப்படின்னா கொஞ்சம் பேராசை பிடிச்சவர். ஸோ அவருக்கு எப்படி தோணுதுன்னா, ஓகே நம்ம போய் ராஜாவை போய் பாதுகாத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நம்மளை வந்து நிறைய பொன்பொருள்லாம் தருவார், ஏன்னா உயிரே காப்பாற்றுறோம் நமக்கு தரமாட்டாரா அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சு வேமா வந்து வண்டியை கட்டிட்டு இங்க வந்து பர்ஜித் ராஜோட அரண்மனைக்கு வந்து ஸோ அவர் வந்துகிட்டு பாதைன்னா அந்த பாம்பு அதே வழியில தான் வருது. ஸோ அந்த காசிப முனிவர் பார்த்தோன்னே ஒரு உருவம் எடுத்துருக்கு, மனித உருவம் எடுத்துட்டு போய் காசிப முனிவர்கிட்ட போய் பேசுது. காசிப முனிவரே நீங்க வந்து எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தக்ஷன் பாம்புனால வந்து பர்ஜித் மகாராஜா வந்து ஆபத்தான், ஆனா என்னால வந்து எந்த பாம்பினுடைய விஷயத்தையும் முறியடிக்கக்கூடிய சக்தி வந்து என்னோட தவ வலிமைக்கு இருக்கு, என்ன மீறி வந்து அந்த தக்ஷன் எப்படி வந்து அவரை கொள்றாருன்னு நான் பாக்குறேன், அதனாலதான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே உடனே அடுத்த செகண்டே வந்து இந்த மனித உறவில் வந்து தக்ஷனை பாம்பா மாறிடுறாரு. பாம்பா மாறி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து எந்த விஷயத்தையுமே நீ வந்து முறியடிச்சிருவியா அப்படின்னு கேட்டோன்னே காசிப முனிவர் சொல்றாரு, ஆமா எவ்வளவு பெரிய கொடிய பாம்பு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு செகண்ட்ல வந்து நான் வந்து அதை முறியடிச்சிருவேன் அப்படின்னோடனே, சரி விஷத்தை வந்து நீ முறியடிச்சு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆலமரம் 1000 ஆண்டு 1500 ஆண்டு பழமையான ஒரு ஆலமரத்தை போய் ஒரு கொத்துது. பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த மரமே வந்து விஷமேறி வந்து அப்படியே சாம்பலாகி அந்த இடத்துல வந்து கீழே வந்துருச்சு. உடனே காசிப முனிவர் போய் அந்த சாம்பல் அள்ளி கையில பிடிச்சி இப்படி இறுக்க பிடிச்சி அவருடைய தவ வலிமையால ஒரு மந்திரத்தை சொல்லி திரும்ப வைக்கிறாரு. ஸோ அந்த மரம் வந்து திரும்ப வந்துருச்சு. ஸோ அப்பயே வந்து தட்சன் அந்த பாம்புக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இவன் உண்மையிலேயே வந்து வித்தக்காரன் தான், நம்ம போய் தீண்டனா கூட இவன் வந்து காப்பாத்திடுவான் போல அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ வந்து அந்த பாம்பு சொல்லுது, இங்க பாருங்க அவன் பண்ண தப்புனால ஒரு சாபத்தை வாங்கியிருக்கான். ஸோ அந்த சாபம் வந்து அவருடைய தவ வலிமைக்கு நான் போய் திரும்ப வந்து கொத்துனாதான் அந்த சாபம் வந்து நிறைவேறும். அப்பதான் வந்து அவருக்கும் வந்து கரெக்டான அவருடைய தவத்துக்கு அவர் சொன்ன வாக்கு வந்து பழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வாக்கை நான் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றக்காக தான் இப்போ நான் வந்து போயிட்டு இருக்கேன். நான் போய் இப்போ போய் கொத்தி நீங்க நம்ம காப்பாத்திட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும், நீங்க போகாதீங்க அப்படின்னா, ஐயோ நான் போய் தான் ஆவேன், நான் போய் அவரை காப்பாதானே எனக்கு வந்து நிறைய பொன்பொருள்லாம் தருவாரு, இதெல்லாம் நீ தருவியா அப்படின்னோடனே பச்சன் பாம்பு என்ன சொல்லுது, இல்லை நான் தாரேன், நீங்க எதுக்காக போறீங்க, ஒரு பொன்பொருள் வேணுன்றக்காக தானே போறீங்க, அந்த பொன்பொருள் எல்லாமே நான் தரேன், நீங்க வந்து அவரை போய் காப்பாத்தாதீங்க அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு இவரும் இங்க பொன்பொருள்லாம் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு பெட்டியை கட்டி போயிட்டாப்ல. ஸோ அந்த முனிவருக்கு கூட ஒரு பேராசை இருந்திருக்கு. ஏன்னா அந்த நம்ம என்னதான் வந்து கோபத்தினால சில சாபங்கள் வாங்கினாலும் கோபம் தான் வந்து ஒரு மனுஷன் வேற மாதிரியா மாத்துது அப்படின்னு நினைச்சாலும் அந்த அப்பேராசைன்ற ஒரு விஷயமும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வேலை செய்யும். ஏன்னா இப்ப ஒரு இருந்தாலும் இவர் சொல்லிட்டு இவருமே வந்து கிளம்பி போயிட்டு வந்து தக்ஷன் பாம்பு வந்து என்ன பிளான் பண்ணுதுன்னா, காட்டுக்குள்ள இருக்க அந்த குட்டி குட்டி பாம்பெல்லாம் இருக்குல்ல, ஸோ ஏன்னா இதுதான் தக்ஷன் பாம்பு பெரிய தலைவன். ஸோ இதுக்கு பின்னாடி அந்த குட்டி குட்டி பாம்பெல்லாம் வந்து சின்ன சின்ன மனித உருவங்களா எடுத்து ஒரு துறவி மாதிரி உருவெடுத்துருது. எல்லாமே துறவி மாதிரி உருவெடுத்து ஒரு பழங்களை வந்து தட்டில் வச்சு நீங்க போய் வந்து இந்த பழத்தை கொண்டு போய் வந்து பர்ஜித் மகாராஜத்தை போய் கொடுங்க, யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து தக்ஷன் பாம்பு வந்து ஒரு ஐடியா சொல்லி கொடுது. ஸோ இந்த துறவிகளும் வந்து அந்த பழங்கள்லாம் கொண்டு போயிட்டு அந்த தூணுக்கு கீழே இருக்கிற அந்த படை வீரர்கள் அந்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் போய் நாங்கள் வந்து அமைச்சரை பார்க்க வந்துருக்கோம், எங்களை வழி விடுங்க, நாங்கள் வந்து மேல போயிட்டு அவரை பார்த்துட்டு இந்த பழத்தை கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அமைச்சர்கள் யாருமே ஏத்துக்கறல. இல்லப்பா யாருமே மேல வந்து போறதுக்கு வந்து அனுமதி கிடையாது, ராஜாவோட மனைவிக்கே வந்து மனைவி பிள்ளைகளுக்கே வந்து மேல போறதுக்கு வந்து உத்தரவு கிடையாது, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தாண்டிட்டாரு அப்படின்னா நீங்க எதை வேணா என்ன வேணா பண்ணிக்கீங்க அப்படின்னா பர்ஜித் மகாராஜா வந்து அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அவங்களாம் துறவிகள் தானே,
அவங்க வந்து என்ன பாக்குறக்கா வந்திருக்காங்க, இருந்தாலும் இந்த ஒரு நாள் போகட்டும் அப்படின்றக்காக தான் நீங்க வெயிட் பண்றீங்க. சரி விடுங்க, அவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணணும், அட்லீஸ்ட் அவங்க கொண்டு வந்து பழங்களையாவது கொண்டு வாங்க, நான் பழங்களையாவது சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்படியாவது அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் மட்டும் எதுவுமே பண்ணல அப்படின்னா அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும், அது நல்லா இருக்காது. நீ அவங்க கொண்டு வந்து பழங்களையாவது கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து பர்ஜித் மகாராஜா சொல்றாரு. உடனே இந்த பழங்கள் வந்து மேல வந்து கொண்டு போறாங்க. கொண்டு போனோடனே அந்த பழங்களை எடுத்து அப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு இன்னும் இந்த இரவு முடியறதுக்கு வந்து இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு, ஒரு மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் உயிர் தப்பிட்டேன் அப்படின்னு நான் தனக்குள்ளேயே வந்து கர்வமா சொல்லிக்கிட்டு அந்த மாம்பழத்தை பார்த்துட்டு மாம்பழத்தை வந்து ஒரு கடி கடிக்கிறாரு. கடிச்ச உடனே அந்த மாம்பழத்துக்குள்ள இருந்து ஒரு புழு வந்து வெளியில விழுகுது. ஸோ அந்த வெளியே விழுந்த புழு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே வந்து அந்த தக்ஷன் பாம்பா வந்து உருவெடுத்து பர்ஜித் மகாராஜா வந்து கடிச்சு அந்த இடத்துலயே வந்து பர்ஜித் மகாராஜா வந்து தன்னுடைய உயிரை வந்து அந்த இடத்துல விட்டுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகனான ஜனமே ஜெயன் வந்து இந்த ஆட்சியை வந்து பொறுப்பேற்று நடத்துவாரு அப்படின்ற மாதிரி வந்து இந்த கதை வந்து முடியுது. ஸோ இந்த கதை வந்து மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு சின்ன கிளை கதை தான் இந்த கதை. ஸோ இந்த கதை மூலமா என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் சரி, ஒரு தவ வலிமை பெற்ற முனிவராக இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் வந்து உங்களால வந்து ஒரு கோவத்தை வந்து அடக்க முடியல அப்படின்னா அது வந்து உங்களை வந்து எந்த நிலைமைக்கு வேணா கொண்டு போகும், உங்களை இறப்பு வரைக்குமே கொண்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றதுக்காக மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை தான் வந்து இந்த பர்ஜித் மகாராஜான்ற கதை. ஸோ இந்த பர்ஜித் மகாராஜா வந்து மிகப்பெரிய ஒரு அரசன், நல்லவனாவே இருந்தா கூட அந்த ஒரு செகண்ட் வந்து கோவத்தை அடக்காம பண்ண விஷயத்தினாலதான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இறப்பு வரைக்கும் வந்து அவனுக்கு நேர ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு தவ வலிமை பெற்ற ஒரு பெரிய ஆளாவே இருந்தா கூட அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு அது என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம அவனும் கோவப்பட்டு ஒரு சாபத்தை வந்துட்டான்ல. ஸோ அந்த இடத்துல அந்த கோபம்ன்ற விஷயம் தான் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு காமனான விஷயம். அந்த கோபம் தான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து அவனை வந்து கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த கதையில இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த முனிவர்கள் காசிப முனிவர் வந்திருந்தாருன்னா கண்டிப்பா வந்து இந்த தட்சண பாம்புல இருந்து இந்த பர்ஜித் மகாராஜா வந்து காப்பாத்திருப்பார். ஸோ அவருமே வந்து ஒரு பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டு பேராசையால வந்து அதையுமே வந்து வராம இந்த பொன் பொருளை மட்டும் வாங்கிட்டு அந்த இடத்துல போயிருப்பாரு. ஸோ இந்த பேராசை இந்த கோபம் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒண்ணு நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை இழந்துருவீங்க, இல்லாட்டி உங்களே இழந்துருவீங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்றதுக்காக தான் இந்த பர்ஜித் மகாராஜா கதை வந்து சொல்லப்படுது. ஓகே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மகாபாரத கிளை கதைகள் வந்து நிறைய கதைகள் இருக்கு. சின்ன சின்ன ஒரு இந்த கோபம் சிரிப்பு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு ஒரு கதைகள்லாம் வந்து நிறைய கதைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ் சொல்லலாம், இல்லை கீழே ஃபோன் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்லையும் சொல்லலாம். ஸோ இந்த கதை பிடிச்சுன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பாருங்க, நம்ம சேனலை பார்க்க நியூ சப்ஸ்கிரைபராக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.